தோழர்களே, நேற்று நடந்த ஷங்காய் மாநாட்டில் இந்திய நாட்டு பிரதமர் மோடி மற்றும் ரஷ்ய அதிபர் புடின், சீன அதிபர் 3 பேரும் இணைந்து பேசிய பேச்சுக்கள், காட்சிகள் எல்லாம் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அது முக்கியமாக அது உற்று நோக்க வேண்டிய காரணம், அனைவரும் ஏன் உற்று நோக்குகிறார்கள் என்றால், சமீபத்தில் ட்ரம்ப்பால் போடப்பட்ட வரி விதிப்பு, வர்த்தக போர் இந்தியா மீது தொடுத்துள்ளார். பொதுவாக உலக நாடுகள் மீது தொடுத்துக்கிறாங்க. அமெரிக்க பொருளாதார நெருக்கடியின் காரணமாக அதை தீர்த்து கொள்வதற்கு இது ஒரு வழியாக அவர்கள் முன்வைத்து இந்த வர்த்தக போரை இந்தியா மீது கடுமையாக தொடுத்துருக்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம், ரஷ்யாவுடனான ஒப்பந்தங்களை ரத்து செய்ய வேண்டியது தான். 2 ஒப்பந்தங்கள், ஒன்று ஆயுத ஒப்பந்தங்கள், இன்னொன்று ஆயில் வாங்குவதற்கான சில தனியார் நிறுவனங்களுக்கான ஒப்பந்தம். இதை ரத்து செய்ய வேண்டும் என்பது தான் அவருடைய இது. அப்போ தான் வரியை குறைப்போம் அப்படின்றது தான். இதனால் பெரும்பான்மையான லட்சக்கணக்கான தொழிலாளர்கள், தொழில் முனைவோர் அனைவரும் இந்திய முழுக்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல்வேறு தொழில்கள் இதனோட இதுவாகிருக்கு. இது உண்மையிலே 90களுக்கு பிறகு தான் இந்த அமெரிக்காவுடைய ஏற்றுமதி தொடங்குச்சு. அப்போ அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கி இந்தியாவினுடைய நகர்வு, அதுவும் அமெரிக்காவின் ஏஜென்ட்டுகளான ஆர்எஸ்எஸ், பிஜேபி, அதுவும் குறிப்பாக மோடி, ட்ரம்ப்புடைய நெருங்கிய நண்பராக கருதப்படுகிற மோடி, இந்த அமெரிக்காவை விட்டு நகர்வதனுடைய பின்னணி என்ன அப்படின்றதெல்லாம் நிறைய கேள்விகள், நிறைய ஊகங்கள் எல்லாம் கட்டுரைகளாக வருகின்றன. நாம் அவற்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்திய பெரும் முதலாளி வர்க்கத்தினுடைய பின்னணியை நாம் புரிந்து கொள்ளணும். அதில் வரலாற்று பின்னணியை கூட புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அதில் தான் இதை புரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் கூட தவறாக சில வியாக்கணங்கள் கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, இந்திய பெருமதலாளி வர்க்கத்தினுடைய பற்றிய ஒரு வரலாற்றியல் பார்வைன்றது யாருக்கும் கிடையாது, பெரும்பான்மையினருக்கு கிடையாது. அதனால தான் இப்போ கூட தவறான வியாக்கணங்கள் இன்னும் கூட மக்கள் நம்புவாங்கன்னு நினச்சிக்கிட்டு குழந்தைத்தனமாக பேசிகிட்ருக்கிறாங்க. அப்போ நம்ம அந்த வரலாற்று இதை கூட பார்க்க வேண்டியிருக்கு. இந்திய பெருமதலாளி வர்க்கம் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய மூலமான இந்திய வணிகர்கள், பெரு வணிகர்கள், ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்திய துணைக்கண்டத்தை சேர்ந்த பெரு வணிகர்கள் வணிக மூலதனத்தில் பலமாக இருந்தாங்க. 200 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கூட இந்தியா 4வது மிகப்பெரிய பொருளாதார, இந்திய துணைக்கண்டம் என்பது 4வது மிகப்பெரிய பொருளாதார வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதியாக இருந்தது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ வணிக மூலதனத்தை இவங்க கொண்டிருந்தாங்க. அதனால தான் அப்போ ஜஹாங்கீர் காலத்திலேயே லோக்சேத் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உலக வங்கி அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு பட்டமே ஜஹாங்கீர் கொடுத்தார், அரசர் ஜஹாங்கீர். அந்த அளவுக்கு வணிக மூலதனத்தை கொண்டு இருந்தாங்க. ஏன் வணிக மூலதனம் அப்படின்னு நான் வலியுறுத்தி சொல்கிறேன்னா, முதலாளித்தத்தினுடைய முக்கியமான கூறு, சாராம்சமான விஷயம் வணிக மூலதனம் தான். வணிக மூலதனத்திலிருந்து வணிக மூலதனத்தோடு தொழில் மூலதனம் சேரும்போது தான் அது முதலாளித்தமாக மாறுது. இதை கொஞ்சம் யாரும் இங்கே புரிந்து கொள்வதே இல்லை. அதை பற்றின அடிப்படை அறிவே இல்லை. அரசியல் பொருளாதாரத்தின் அடிப்படை அறிவே இல்லை. மார்க்சிய இது முதலாளித்துவம் எப்படி உருவாச்சுன்றதை பற்றி கூட இவங்களுக்கு அறிவு கிடையாது. அப்போ வணிக மூலதனத்தின் மூலமாக தொழில்நுட்பத்தோடு, அது தொழில் இதோடு சேர்ந்து
ஒரு தொழில்துறைகளை உருவாக்குறது தான் வந்து முதலாளித்தமாக வளர்ச்சி அடையுது. அப்போ அதுக்கு அடிப்படையானது வந்து வணிக மூலதனம். அப்போ இவங்க வணிக மூலதனத்தில் வளர்ந்து தொழில்துறைகள், தொழில் பட்டறைகள் நகரங்களில் வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கும்போது தான் இந்திய துணைக்கண்டத்தில் இந்த கிழக்கிந்திய கம்பெனிகள் வந்து எல்லா கம்பெனிகளுமே இங்கே இருக்கிறத அடிக்க பார்க்குறாங்க. ஒரு 100 ஆண்டு போர் நடக்குது. நிலக்கிழார்கள் தலைமையிலான ஒரு 100 ஆண்டு போர் நடக்குது. எதிர்க்கக்கூடிய அரசர்கள், நிலக்கிழார்கள் எல்லாரையும் எதிர்க்கிறாங்க. அது முதல்ல இங்கே தொடங்குறது தென்னகத்தில் பாளையக்காரர்கள், அப்புறம் வந்து ஹைதர் அலி, திப்பு சுல்தான் அப்படின்ற இந்த ஒரு இது சொல்கிறேன், தீபகற்ப போர்னு சொல்லுவாங்க. இதுதான் முதல் இது நிலக்கிழார்கள் தலைமையிலான காலனிய கிழக்கிந்திய கம்பெனிக்கான எதிர்த்த போர் இதெல்லாம். ஏன்னா இங்கே நடந்த தொழில்களை வந்து அவங்க அழிக்கிறாங்க. முழுக்க நகரங்களில் இந்த தொழில்களை அடிக்கிறான், இயந்திரங்களை அடித்து நொறுக்கிறாங்க, நெசவாளர்கள் கட்டவர்கள் வெட்டப்படுகின்றன. அதாவது அந்த காலகட்டத்தில் தான் அதனுடைய பாளையக்காரர்களுடைய இறுதி காலகட்டங்களில் எல்லாம் அதனுடைய ஒரு பக்கம் இரட்டை வரி கொடுமை எல்லாம் நகரங்களை நோக்கி ஓடிடுறாங்க. அதுபோலாம் பல பகுதியில் டாக்காலாம் மிகப்பெரிய உலகத்திலே மிகப்பெரிய தொழில் நகரம். அந்த காலத்தில் டாக்கா வந்து மிகப்பெரிய தொழில் நகரம். அப்போ இங்கே வந்து வரும்போது இவர்களை மீண்டும் வந்து விரட்டி அடிக்கிறாங்க. எல்லாரும் விரட்டி அடித்து கிராமங்களை நோக்கி ஓட வைக்கிறாங்க வந்து காரணிகள். அப்போ அப்படி நடந்த அந்த 100 ஆண்டு போரில் நிலக்கிழார்களை அடிக்கிறதுக்கு கடைசியாக நடந்த நிலக்கிழார்கள் அதிகாரத்தை இந்திய துணைக்கண்டத்தில் வரலாற்று ரீதியாக காலாவதியாக்கிய அந்த இறுதிப் போர் தான் இவங்க முதல் சுதந்திர போர்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. நிலக்கிழார்கள் தலைமையிலான இறுதிப் போர். அப்போ அதுதான் வந்து எல்லாரையும் வந்து கடுமையாக சிப்பாய் கழகன்ற பேரில் வந்து கடுமையாக கொள்கிறாங்க. அதற்கு கூட துணை செய்தது யாருன்னா அந்த லோக்சேத் தான் வந்து கடன் கொடுக்குறான். பிரிட்டிஷுக்கு லோக்சேத் கடன் கொடுக்குறான். கடன் கொடுத்து அவன் பின்னாடி நயவஞ்சகமாக அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களே கூட ஒழிக்க பார்க்குறான். அது வரலாற்று அது சாதாரணமாக நடக்கும். ஆனால் நான் புரிந்து கொண்டவையிலிருந்து அவங்களுடைய வணிக மூலதனம் என்பது இங்கே வந்த கிழக்கிந்திய கம்பெனிகளை விட பலமானதாக இருந்தது. இந்திய துணைக்கண்டத்தில் இருந்தவங்களுடைய வணிக மூலதனம். ஆனால் அதிகாரம் என்பது பிரிட்டிஷ் ஏதாவது கிழக்கிந்திய கம்பெனிகள்கிட்ட போய் அந்த சுதந்திர போர் முடிஞ்சோன்னா, அந்த கடைசி போர் முடிஞ்சோன்னா பிரிட்டிஷ் அரசு நேரடியாக எடுத்துக்குது. அப்போ பிரிட்டிஷாருடைய அதிகாரத்துக்குள்ளே போகுது. அப்போ இவங்க பலமானவர்கள், வணிக மூலதனத்தில் பலமானவங்க, அதே சமயத்தில் அதிகாரமற்று இருக்கிறதுன்றது தான் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையாக மாறுது. அப்போ அதில் வந்து ஒரு காலனி நாடாக அது வந்து மாறும்போது அப்போ அவனோடு சேர்ந்து இவர்களும் வந்து தொழில்துறையில் வளர்கிறாங்க. அப்போ அவனுடைய நிபந்தனைகளை எடுத்துக்கொண்டு வளர்கிறாங்க. அதான் விஷயம். அப்போ அவங்களோட கூட்டு சார்பு என்ற அடிப்படையில் வளர்கிறாங்க. அப்போ சில கூமுட்டை என்ன பேசுகிறாங்கன்னா, தொழில்நுட்பத்தை பற்றி ஓவராக பேசுகிறாங்க. அதுதான் சொல்கிறேன், முதலாளித்தனம் என்னன்ற அடிப்படை அறிவே கிடையாது. முதல்ல உருவானது எந்த முதலாளியும் தொழில்நுட்பத்தை உருவாக்கி முதலாளியாக உருவானது கிடையாது. வணிக மூலதனம் இருக்கிறவன் தொழில்நுட்ப உள்ளவனை வாங்கி இல்லை அவனை பார்ட்னராக சேர்த்துக்கிட்டு உருவானது தான் முதலாளித்தனம். தொழில்நுட்பன்றது அது ஒரு பொருள், கமாடிட்டி, அவ்வளோதான். தொழில்நுட்பன்றது ஒரு கமாடிட்டி. தொடக்கத்திலே அப்படி தான் இருந்தது. வளர்ச்சி அடைய முதலாளிகள் மிகப்பெரிய முதலாளிகளாக மாறும்போது தனக்கு சொந்தமான தொழில்நுட்பத்தை உருவாக்குவது அப்படின்ற எல்லாமே அப்படி தான். கூடுதல் ஆய்கொண்டு போன தேவைகளை வந்து சொந்தமாக ஆக்கிக் கொள்வதை நோக்கி ஒவ்வொரு முதலாளிகளும் நகர்ந்தாங்க. ஒரு நிறுவனமும் நகர்ந்தது. தொழில்நுட்பம் தனக்கு சொந்தமாக உருவாக்கணும் போது அதுக்காக ஆராய்ச்சி நிறுவனங்கள் அவன் சொந்தமாக உருவாக்குறது, அதை நோக்கிலாம் அவன் நகர்றான், அவ்வளோதான். ஆனால் ஒரு முதலாளித்தத்துக்கு வளர்ச்சிக்கு தொழில்நுட்பன்றது கட்டாயம்லாம் கிடையாது. மூலதனம் தான் அடிப்படையானது. மூலதனத்தின் மூலம் எல்லாத்தையும் விலைக்கு வாங்கலாம். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. அதே போல் தான் ஒரு வளர்ச்சி போக்கில் கடன் வாங்கிறது, இது வாங்குறது, வட்டிக்கு வாங்குறது வந்து வங்கி வந்து வருது. வங்கி வந்து இவன் நிதி மூலதனமாக மாறும்போது
வங்கி மூலதனம் சேர்ந்து மூலதனங்களை ஏற்றுமதி செய்யும்போது தொடக்கத்தில் வேறு வங்கிகள் தான் இருக்குது. இப்போ கூட பெரும்பான்மை அதுதான். 90% வேறு வங்கிகள் தான். 10% முதலாளிகள் தான் சொந்தமாக நிதி நிறுவனங்களை உருவாக்கிக்கிறாங்க. அப்போ அப்படி பார்த்தா பல பேரை வந்து ஏகாதிபத்தியங்களும் இல்லைன்னு சொல்லிட முடியும். நிதி நிறுவனங்களே அவங்க வந்து நிதி நிறுவனங்களே இல்லைன்னு கூட சொல்ல முடியும். ஏன்னா இவங்க டெக்னாலஜியை பற்றி பேசும்போது அதை பேச முடியும். அப்போ இதெல்லாம் அடிப்படை கிடையாது. சொந்தமாக உருவாக்கி கொள்ள வேண்டிய பல நிபந்தனைகளை இவங்க முன்வைக்கிறாங்க. அதெல்லாம் அடிப்படை கிடையாது. அப்போ இவன் வந்து கூட்டு சார்புன்ற அடிப்படையில் இவன் நலனில் வந்து ரொம்ப தெளிவாக இவங்க வளர்கிறாங்க. அதே போல் பிரிட்டிஷ் காலனி எதற்கான போராட்டத்தையும் வளர்த்தெடுக்கிறாங்க. அப்போ முதலாளித்துவம் இதுவரை நிலக்கலாளர்கள் தலைமையில் நடந்தது வந்து முடிவு ஊட்டுறது கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிரான இது. அதுக்கப்புறம் முதலாளிகள் தலைமையிலான இது நாம் இந்திய பிராந்திய பெருமுதலாளி வர்க்கம் அப்படின்னு சொல்கிறோம். இந்திய பிராந்திய பெருமுதலாளி வர்க்கம்னு சொல்கிறோம். இவனை தேசிய முதலாளின்னு நம்ம சொல்கிறதில்ல. அப்போ இவன் வந்து ஒரு கூட்டு சார்பு அப்படின்ற பேரில் இவன் வந்து இது பண்ணிட்டு வரான். அவன் முழுக்க அவன் லாப நோக்கிலேயே வளரான். அதாவது முதல்ல பிரிட்டிஷ் கம்பெனி ஆரம்பிக்கும் போது அதே சமயத்தில் லோக்சேத்துடைய பேரை அவனும் கம்பெனி ஆரம்பிக்கிறான். ஆனால் வரலாற்று வந்து இங்கே வந்து மறைக்கப்படுது, திரிக்கப்படுது. வரலாறு இங்கே உள்ள முதலாளித்துவ வளர்ச்சியை பற்றி மறைக்கப்படுது, திரிக்கப்படுது, இல்லை ரொம்ப ஓவராக மிகைப்படுத்தப்பட்டு சொல்லும். அதனால தான் வந்து அவங்க வந்து முதல் உலகப் போகிறதும் சரி, ரெண்டாவது உலகப் போர் காலத்தில் முழுக்க நம்மளை வந்து வளர்த்துக்கிட்டாங்க. எங்கள் முதலாளிகள், இந்திய பிராந்திய பெரும் முதலாளிகள் மிகப்பெரிய அளவில் தங்களை வளர்த்துக்கிட்டாங்க. அதாவது இங்கே முதலாளிகள் உருவாவதில் கூட 2 விதமாக உருவானாங்க. ஒன்று ஏற்கனவே வணிக மூலதனத்திலேருந்து உருவானவங்க, இன்னொன்று நிலக்கிழார்களாக பிரிட்டிஷ்காரனுக்கு கச்சா பொருள். ஏன்னா இவன் வந்து எல்லா தொழிலும் அழிச்சிட்டு இவன் கச்சா பொருட்களை விளைவிக்க வந்து சொல்கிறான். பருத்தி, அவுரி, அவனுக்கு தேவையான கச்சா பொருட்களை விளைவிக்க சொல்கிறான் ஃபஸ்ட்டு. அப்போ அந்த கச்சா பொருட்களை விளைவித்த நிலக்கிழார்கள் அவங்க அதன் மூலமாக வந்து வணிகர்களாக மாறி பின்னாடி அதே டெக்ஸ்டைல் முதலாளிகளெல்லாம் மாறுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு வந்து மார்க்கெட்டு கண்ட்ரோல் பண்ணுறது, வேறு அதை ஒட்டிய டிரான்ஸ்போர்ட்டு, போக்குவரத்து, மண்டிகள், இப்படி வந்து பல விதங்களில் வந்து அவங்க வளர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வளர்ந்த தேட்ரு, அதான் டென்ட்டு, அந்த காலத்து டென்ட்டு போட்டாங்க. அப்புறம் சின்ன பின்னாடி வந்து கல்யாணம் பண்ணவங்க, இப்படி அவங்க வந்து அந்த நிலக்கிழார்கள் வரும். அதனால தான் நம்ம அவங்கள என்ன சொல்லணும்னா மூலதன சாதி நிலக்கிழார்கள் அப்படின்னு சொல்கிறோம். கேபிட்டல் கேஸ்ட் லேண்ட்லார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பிரிட்டிஷ்காரன் காலத்திலே தொடக்கத்துலேருந்தே அவங்க வந்து அப்படி வளர ஆரம்பித்தாங்க. அதாவது அந்த போர் முடிஞ்சு அவன் வந்து எல்லாத்தையும் வந்து ஒழுங்குபடுத்த ஆரம்பிக்கும் போது தனக்கு நெருக்கமான நிலக்கிழார்களை அவன் வந்து அவங்களுக்கு தேவையானவங்களை செய்கிறான். அதாவது தனக்கு உடன்பட்ட, தனக்கு வந்து அடிமைப்பட்ட அவங்கள வந்து தனக்கேற்ற வகையில் அவன் செய்கிறான். அப்படி தான் வந்து உருவாகிறாங்க. அதுலேருந்து ஒரு செக்ஷன் வந்து முதலாளிகளாகவும் உருவாகிறாங்க. அப்போ இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய இதை வந்து பார்க்க வேண்டியது. அன்னிலேருந்து டாடா பிர்லா போன்ற முதலாளிகள் இருக்கிறாங்க. அவங்க தனித்தனி சங்கங்களை வச்சுட்டுருக்கிறாங்க, இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறாங்க. மிகப்பெரிய நெருக்கடிகளை இந்திய நாட்டு முதலாளி வர்க்கம் வந்து அடைஞ்சது கிடையாது. அதை கூட புரிஞ்சுக்கணும். மிகப்பெரிய நெருக்கடிகள், மிகப்பெரிய வீழ்ச்சி அப்படின்றது கிடையவே கிடையாது. ஏன்னா இவங்க ஒவ்வொன்றும் திட்டமிட்டு பிளான் பண்ணி அடுத்த கட்டம் நகர்றாங்க. அப்போ இந்த 2 உலகப் போர் முடிஞ்ச பிறகு இவன் அரசியல் அதிகாரத்தை பிரிட்டிஷார் அன்னைக்கு வந்து நடந்த சிப்பாய் கழகம், இராணுவ கழகத்துக்கு பிறகு அது வந்து ஒரு புரட்சியின் மூலம் ஆட்சி அதிகாரம் கவிழ்க்கப்பட்டாங்க, கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு வந்துடுவாங்கன்ற காரணத்துக்காக. ஏன்னா அன்றைக்கி வந்து எல்லாம் 3 கொடிகள் தான் பறந்தது. எல்லா போராட்டங்களையும் எழுச்சிகள்லேயும் காங்கிரஸ் கொடி, கம்யூனிஸ்ட் கொடி, முஸ்லீம் லீக் கொடி, இந்த 3 கொடிகள் எல்லா இடத்துலையும் ஏற்றப்பட்டன. மக்கள் ஒன்று சேர்ந்து தான் போராடினாங்க. அதனுடைய எல்லா சக்திகளும் ஒன்று சேர்ந்து தான் போராடினாங்க. அப்போது கம்யூனிஸ்டுகள் வந்து அதிகாரத்துக்கு வருவாங்கன்ற காரணத்துக்காக அவங்க வரக்கூடாதுன்ற ஒரு இதுவோட அப்போ வந்து அதிகாரத்தை வந்து காங்கிரஸிடம் வந்து பிரிட்டிஷ் வந்து கைமாற்றி கொடுக்குறாங்க. ஒரு பலாத்காரத்தின் மூலமாக தூக்கி எறியப்படாமல்
ஒரு சமாதானபூர்வமாக கைமாற்றி கொடுக்கப்படுது அதிகாரம். அப்போ இவங்க அதிகாரத்துக்கு வந்தாலும் அதே பிரிட்டிஷ் இதில் இந்த பாலிசிஸ் சிலதை எடுத்துக்கிட்டு இவங்க வராங்க. என்ன பாலிசிஸ்னால், பிரிட்டிஷ் என்ன பாலிசி வச்சுருந்தான்னா, அவன் 51% மூலதனம், 49% தான் பிறர் மூலதனம் அப்படின்ற ஒரு இதை வந்து வச்சுருந்தான். அதில் வேறு துறை சார்ந்து சில நிபந்தனைகளை வச்சுருந்தான். அதே போல் ஒரு பொருளாதார கொள்கையை இவங்க கொண்டு வந்தாங்க, இந்திய முதலாளிகள் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இறக்குமதி பொருளாதாரத்தை முழுக்க தடை பண்ணிடுறாங்க. பிரிட்டிஷில் கிட்டத்தட்ட பாதி இருந்தது, சில நாடுகளுக்கு இருந்தது. இவங்க முழுமையாக இறக்குமதி பொருளாதாரத்தை தடை பண்ணிடுறாங்க. முழுக்க முழுக்க அனுமதி வாங்கப்பட்டதுக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டது. அனுமதி வாங்கி அதுவும் மிக நிறைய டேக்ஸ் போட்டு நிறைய அதில் வந்து சிக்கல்கள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வேறு சில துறைகள்லாம் வந்து இவங்க வந்து மூலதனமே இட முடியாது மற்றவர்கள். எப்படி வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு பொருளாதாரத்தை வந்து வளர்த்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து இந்த உள்கட்டமைப்பு, இதுக்கான நிதி, இதுக்கான நிதி ஆதாரம் இதெல்லாம் வந்து இவங்க வளருவதற்கு தேவை இருக்கவே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அரசுக்கு மாநாடு போட்டு இதுக்கான இதை உருவாக்க சொல்கிறாங்க. அப்போ தான் இவங்க வந்து இந்திய அரசு வந்து இவங்களுடைய ஏஜெண்ட்டாக இருக்கக்கூடிய நேரு அவங்க வந்து நிறையா எல்ஐசி போன்ற ஒரு பொது நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள், வேறு தேசிய நிதி நிறுவனம், அப்புறம் வந்து அடுத்து வங்கிகளை வந்து தேசியமயமாக்கல், இப்படி இதன் மூலம் அப்புறம் நிறைய உள்கட்டமைப்புகளை வந்து அவர் உருவாக்கி கொடுத்தது. இதன் மூலம் வந்து அந்த முதலாளிகளுக்கு ஒரு இதை வந்து உருவாக்குறாங்க. அப்போ இதன் மூலம் தான் அந்த அரசு மூலதனம் என்பது வளர ஆரம்பிக்குது. இதில் என்ன ஒரு விஷயம் சொன்னால், இங்கே எதுக்கு எடுத்தாலும் சிலர் வந்து முட்டாள்தனமாக ஏகாதிபத்தியம் காலனி அப்படின்னு உளறிட்டு இருக்கிறாங்கல்ல, இன்னும் அவங்க வந்து யாரும் மிக நேர்மையாக இந்த விவரங்களெல்லாம் கொடுக்குறதே கிடையாது. 47க்கு பிறகு 47 சுதந்திரம் அடைந்து 28-29% தான் வெளியார் மூலதனம். 60கள் எடுக்கும்போது அது 27%. இந்த 27-29 இந்த ரேஷியோவில் தான் பின்னாடி 90களில் தாராளமயமாக்கல் வரைக்கும் அது இருந்தது. அதான் உண்மை. அப்போது முழுக்க முழுக்க இங்கே அரசு மூலதனம் என்பது தான் முதன்மை. அதுக்கப்புறம் இந்திய பெருமுதலாளிகளுடைய மூலதனம், மூன்றாவது தான் பிற நாட்டு ஏகாதிபத்திய நிறுவனங்களுடைய மூலதனம். இதுதான் வந்து உண்மை. ஏன்னா இவங்க ஒரு இதை வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. என்ன விஷயம் சொன்னால், இங்கே ஏற்கனவே நிறைய விதிகள் இருந்தது. ஏற்கனவே நிறைய விதிகள் வந்து போட்டிருந்தது. அப்புறம் ஃபெரா சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்போ இதனால் இங்கே மூலதனம் வந்து வெளியிலேருந்து வர மூலதனமாக கட்டுப்படுத்தப்பட்டது. பொருட்கள் மட்டும் இல்லை, இறக்குமதி பொருட்கள் மட்டும் இல்லை, மூலதனமே கட்டுப்படுத்தப்பட்டது. வெளியிலேருந்து வரக்கூடிய மூலதனத்தை கட்டுப்படுத்தினாங்க. கட்டுப்படுத்தி அதை விட மக்கள்கிட்டேருந்து வசூலிக்கப்பட்ட திரட்டப்பட்ட அரசு நிதி நிறுவனங்கள் மூலமாக அந்த மூலதனங்கள் முதலாளிகளுக்கு தரப்பட்டது. இன்னும் வந்து அன்னைக்கு வந்து சொல்லும்போது இந்த முட்டாள நம்பது கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தனும் லட்சக்கணக்கான கோடியை வந்து வாங்கிட்டு வங்கிகளுக்கு கட்டாமல் ஓடிருக்கான்ல எவ்வளோ. அது மட்டுமல்ல, இவங்க தள்ளுபடி பண்ணுறாங்கல்ல, இதுதான். இது அன்னிலேருந்து நடந்துட்டு வருது. அன்னிலேருந்து இது வந்து நடந்துட்டு வருது. அன்னையிலேருந்து இவங்க தான் வந்து பாதுகாக்கிறாங்க. அவன் சொந்த மூலதனத்திற்கு பதில் இந்திய நாட்டினுடைய மக்களுடைய மூலதனம், அதுதான் பொது துறைகள்லேருந்து பொது நிதி நிறுவனங்கள்லேருந்து அவங்களுக்கு அளிக்கப்பட்டது. இதுதான் வந்து நம்ம முக்கியமாக வந்து புரிஞ்சுக்கணும். இதன் மூலமாக தான் இவங்க வளர்ந்தாங்க. இதன் மூலமாக தான் வளர்ந்தாங்க. அதனால் அனுமதிக்கப்பட்ட மூலதனம், வெளியாருடைய மூலதனம் என்பது 27லேருந்து 29க்குள்ளே தான் அது இருந்தது. அதனால தான் அது கட்டுப்படுத்தப்பட்டது. பொருட்கள் கூட அப்படி தான். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அது நல்ல எளிமையான உதாரணங்கள் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வந்து எதனா பொருட்களை வாங்கின்னு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கூட, இங்கே விதிக்கக்கூடிய வரிகள் இருக்குது இல்லையா, 10 மடங்கு 100 மடங்கு வரியெல்லாம் விதிப்பாங்க. அப்போ துறைமுகங்கள்லேயும்
விமான நிலையங்கள்லேயே நிறைய பொருட்களை வந்து கொண்டு வர முடியாது, வரி கட்ட முடியாமல் அப்படியே போட்டு வந்துடுவாங்க. அப்படி வந்த பொருட்கள் வருஷத்துக்கு ஒரு முறை ஏலம் விடுவாங்க. அந்த ஏலத்தில் வாங்கின பொருட்களை விற்கிற இடம் தான் பர்மா பஜார். அப்போ வெளிநாட்டு பொருள் பர்மா பஜாரில் மட்டும்தான் கிடைக்கும். நாம் இன்றைக்கி எவ்வளோ வெளிநாட்டு பொருட்களை பயன்படுத்துகிறோம். இந்த வெளிநாட்டு பொருட்கள்லாம் எதுவுமே நம்ம பயன்படுத்த முடியாது. அப்போல்லாம் வெறும் இந்தியாவில் கொலாபரேஷன் சொல்லுவாங்க, கூட்டு நிறுவனங்களாக தயாரிக்கப்பட்டது மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் கூட்ஸ்லாம் டெல்லியிலேருந்து வரும். டெல்லியில் தயாரிக்கிற எலக்ட்ரானிக் கூட்ஸுகள் தான் பெரும்பாலும் இருக்கும். இதுதான் அப்போ பார்த்தீங்கன்னா மர்பி புஷ்ஷு இதெல்லாம் தான் டிரான்சிஸ்டர்ஸ். இப்படி தான் வந்து அந்த காலத்தில் வந்து பொருட்கள் இருந்தது. டேப் ரெக்கார்டும் முதல்ல இருந்து தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து படிப்படியாக 90களுக்கு பிறகு அனுமதிக்கப்பட்ட பிறகு தான் வெளிநாட்டு பொருட்கள் விற்பனைக்கு உள்ளாகி இன்றைக்கி சாதாரண சூப்பர் மார்க்கெட்டில் கிடையாது. இன்றைக்கி சாதாரண சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா வெளிநாட்டு பொருட்களும் கிடையாது. இதுதான் முக்கியம். அப்படி இப்படி கட்டுப்படுத்தி, ஏன்னா கொஞ்ச நாள் அறிவு வேணும். இவன் வந்து அவனுக்கு ஏஜென்ட்டு, இது அவனுக்கு அடிமை அப்படின்னு இந்த முதலாளிகள்னால் எவனா வந்து அவன் பொருளை இங்கே விற்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? எந்த அடிமைனா தான் எஜமானர்களுக்கு நீங்கள் உங்கள் பொருள்கள்லாம் எடுத்துகிட்டு இங்கே இறக்குமதி செய்யக்கூடாதுடா, விற்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அந்த அறிவு கொஞ்ச நாள் வேணும். ஏன்னா அதுலேயும் இந்த 2 வாழ்க்கையும் பார்த்தவங்க இங்கே இருக்கிறாங்க. அவங்க தான் முட்டாள்தனமாக உளறிட்டுருக்காங்க. அவங்க தான் இன்னும் அன்றைக்கி சொன்ன ஏகாதிபத்தியத்தை பற்றி இன்றைக்கும் பேசினிக்கிறாங்க. 50-60 வயசில் இருக்கிறவங்க இந்த 2 வாழ்க்கையும் பார்த்தவங்க. வெளிநாட்டு பொருட்களே இல்லாத ஒரு வாழ்க்கையை பார்த்துருக்காங்க. இன்றைக்கி வெளிநாட்டு பொருட்கள் முழுக்க தாராளமாக இறக்குமதி செய்யப்பட்டு சாதாரண சூப்பர் மார்க்கெட்டில் பங்க் கடையில் கிடைக்கிற அளவுக்கு இருக்குது. இது 2 வாழ்க்கையும் பார்த்தவங்க தான் முட்டாள்தனமாக இன்னும் வந்து இந்தியாவை வந்து தரங்க ஏஜென்ட்டு, இவன் வந்து எதுவும் இல்லைன்னு முட்டாள்தனமாக உளறிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதுதான் விஷயம். அப்போ இந்த அளவுக்கு கட்டுப்படுத்துகிறான். அது மட்டும் இல்லை, எந்த அளவுக்கு போச்சுன்னு சொன்னால் கொக்கோ கோலாவை வந்து தூக்குறாங்க. கொக்கோ கோலாவை தூக்குறதுன்றது அவ்வளோ சாதாரண கிடையாது. கொக்கோ கோலா இங்கே விற்றுட்டு இருந்தது. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு புரியாது. இன்றைக்கி வந்து கொக்கோ கோலா வந்து புதுசாக தான் வந்தது. அது இன்றைக்கி இருக்கிற தலைமுறைகளுக்கு அது தெரியாது. கிண்டியில் தான் அந்த கேம்பா கோலான்னு ஒரு பிளான்ட் இருக்குது. அதுதான் கொக்கோ கோலா பிளான்ட்டாக இருந்தது இங்கே கிண்டியில். அந்த கொக்கோ கோலாவை தூக்குறாங்க. அதே போல் வந்து இங்கே ஷெல் இப்போ வந்துருக்குதுல்ல, ஷெல் கம்பெனி. இந்த ஷெல் கம்பெனி அது சிப்பி முத்துகள் வந்து பெருசு பெருசாக இருக்கும். அப்போது பெட்ரோல் பங்க்குக்கு பர்மா செல் அப்படின்னு பெட்ரோல் பங்கு அதெல்லாம் தூக்குறாங்க. செல்லு எஸ்ஓ எல்லாத்தையும் தூக்குறாங்க. தூக்கி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் உருவாக்குறாங்க. அப்போது அது மட்டும் இல்லாமல் உள்ளூர் குளிர்பானங்களை வந்து இது பண்ணிட்டாங்க. அப்போது வெளிநாட்டு குளிர்பானங்கள் தேவையில்லை அப்படின்னு அதை வந்து தடை பண்ணுறாங்க. அதனால தான் தம்ஸ்அப்பு அதெல்லாம் வளர்ந்தது. பின்னாடி மீண்டும் வந்து இவங்க தாராளமயம் தனியார் மயமாக்கின பிறகு பெப்சி வந்தது. பெப்சியோட போட்டி போட இல்லாமல் தம்ஸ்அப்பு அவன் பார்லே கம்பெனி கொக்கோ கோலாவுக்கு விற்றுட்டான். திருப்பியும் கொக்கோ கோலா வந்தது. இப்படி தான். ஆனால் இன்றைக்கும் இந்தியன் ஆயில் கார்பரேஷனை வாங்கக்கூடிய அது இது பண்ணக்கூடிய முதலாளிகள் இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக அதானி போன்ற முதலாளிகளுக்கு தனியாக ஆயில் இதில் வந்து தனியார்களை அனுமதித்து முழுக்க கொள்ளடிக்க வரலாம். இப்போ எப்படி பிஎஸ்என்எல்லை வந்து மற்ற டெலிஃபோன் நிறுவனங்கள் முழுக்க ஆக்குவ. ஏன்னா பிஎஸ்என்எல்லில் 5G 4G எதுவுமே கிடையாது. மற்றவங்க இவன் டவரை மற்றவங்களை கொடுத்துட்டு உக்காந்துக்கிறான். இவன் வீட்டை வந்து மற்றவங்களுக்கு வாடகை கொடுத்துட்டு இவன் உக்காந்துக்கிறான். அப்போ எப்படி பிஎஸ்என்எல் அழித்தாங்களோ, எப்படி போஸ்ட் ஆஃபீஸ் அழித்தாங்களோ, எப்படி ரயில்வே கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வரானுங்களோ, அதே போல் தான் இதுவும். நாளைக்கு கட்டாயம் ஆயில் கார்பரேஷன், இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ன்றதை முற்றிலும் அழிச்சிடுவானுங்க. இதை வந்து வாங்க முடியாது. அவ்வளோ பெரிய நிறுவனம் அது, உலகத்தில் மிகப்பெரிய நிறுவனம். அப்போ அம்பானி அதானிக்கு அவனுங்க வந்து அதை வந்து படிப்படியாக வரக்கூடிய லாபம். இப்போ கூட ரஷ்யாவில் வந்துக்கிற பிரச்சனை என்ன பிரச்சனை? ரஷ்யாவிலேருந்து வாங்கின எண்ணெயில் முழுக்க பில்லியன் கணக்கில் அதாவது நாம் இன்றைக்கி இருக்க சொல்லக்கூடிய இந்த நஷ்டங்கள் சொல்கிறோமே, தமிழ்நாட்டு நஷ்டங்கள், அதை விட பல மடங்கு லாபத்தை இவன் சம்பாதிச்சிருக்கிறான். இன்றைக்கி நம்ம வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணதுனால வரக்கூடிய திருப்பூர், கரூர், ஈரோடு, ஆம்பூர் இது போல் ஹப்புகளில் இருக்கக்கூடிய
ஒசூர் இது போல் இருக்கக்கூடிய இடங்கள்லேருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வரக்கூடிய நஷ்டம் அதை விட பல மடங்கு அம்பானி வந்து இந்த உக்ரைன் போரில் வந்து ரஷ்யாவோட வாங்கின எண்ணெய் குறைவான இதுக்கு விலைக்கு வாங்கி அதை சுத்திகரித்து ஐரோப்பாவுக்கு அதிக விலைக்கு விற்கிறது. இதில் ஒரு பைசா கூட மக்களுக்கு லாபம் கிடையாது. ஒப்புக்கு வந்து இந்தியன் ஆயில் கொஞ்சம் வந்து வாங்குகிறான், அவ்வளோதான். அந்த வாங்குறதுல கூட எதுவும் நமக்கு பெனிஃபிட் கிடையாது, நமக்கு கொடுக்குறது இல்லை. நம்ம எப்படி வந்து பிஎம் பெனிஃபிட் ஃபண்டு கொரோனாவில் போச்சோ அது போல் இந்த ஆயிலில் சம்பாதிக்கிற காசெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரில. பொதுத்துறை நிறுவனங்களில் வந்து சம்பாதிக்கிற காசெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரில. நவரத்னான்னு சொல்லக்கூடிய லாபம் தரக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களில் சம்பாதிக்கிற காசெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரில. இந்த கணக்குகள் ஒழுங்காக காட்டப்படுறதும் கிடையாது. இது வந்து மிகப்பெரிய, அதாவது மலைமொழின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு என்ன பேர் வைக்கிறதுனே தெரில. முழுக்கிறாங்க. எப்படி இந்த எடப்பாடி வந்து இங்கே 4 ஆண்டுகளில் ஃபுல் லூட் அடிச்சானுங்க. எல்லாம் சம்பாதிக்கிற வரைக்கும் சம்பாதிக்கிறான், நம்ம திருப்பி வர முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். சம்பாதி வரைக்கும் சம்பாதிக்கிறானா. இது போல் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு எல்லாம் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு கட்சி ஒரு அரசாங்கம் முழுக்க கொள்ளையடிச்சது எடப்பாடி தான், எடப்பாடி அரசில் தான். அதே தான் இப்போ பிஜேபி அங்கே இருந்துட்டு செஞ்சிட்ருக்கிறான். இதில் வந்து நிறைய வரக்கூடிய கொஞ்சம் அவனுடைய ஒப்பந்தம் போட்டு வரக்கூடியதை கூட முழுக்க வந்து மக்களுக்கு வந்து பெனிஃபிட் காட்டுறதில்லை. அப்போ இதுதான் வந்து பிரச்சனை. அப்போது அவங்களுடைய இதை நோக்கி முதலாளிகளுடைய நோக்கி இந்த பொதுத்துறை நிறுவனங்களை அழிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கானுங்க. இதுதான் விஷயம். அப்போது முதலாளிகள் தங்களுடைய வளர்ச்சிக்காக ஒரு கட்டம் வளர்ந்த பிறகு, அந்த அரசு மூலதனங்களை சார்ந்து வளர்ந்த பிறகு அவன் வந்து பொதுத்துறை நிறுவனங்களை தாராளமயமாக்க சொல்கிறான். இன்னொன்று புரிஞ்சிக்க வேண்டிய நம்ம விஷயம் என்னன்னா, 90களில் உலகமயம் தாராளமயம் தனியார் மயமாக்கலில் தான் ஆட்சி தாராளமய கொள்கை நம்ம இந்தியாவுக்கு வந்து நடைமுறைக்கு வந்ததுன்னு நினச்சிங்கன்னா தப்பு. அதுக்கு முன்னாடியே ராஜீவ்காந்தி ஆட்சியிலேயே இந்திரா காந்தியை கூட வந்து அதனுடைய இதை வந்து கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்கன்னா உலகம் முழுக்க ஒரு நெருக்கடி வருது, இங்கே ஒரு வளர்ச்சி மாற்றம் வருது. அப்போது 80களே வந்து அதை புதிய பொருளாதார கொள்கை, புதிய கல்விக் கொள்கை என்பதெல்லாம் வந்து ராஜீவ்காந்தி வந்து கொண்டு வரோம். அது ஏற்கனவே இந்திரா காந்தி போட்ட திட்டங்கள் தான் அது. அப்போது அதை ஒட்டி தான் எம்ஜிஆர் தான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு கல்வியை தனியார் மயமாக்குது, மருத்துவமனைகளை தனியார் மயமாக்கிறதுக்கு அந்த 24 மணி நேரம் இது கொண்டு வந்தானுங்க தெரியுமா. எங்கே பாரு இருக்கும் அப்போ 24 மணி நேரம், அதான் முதல்ல தனியார் மயமாக்கப்பட்டது. அப்படி தான் வந்து படிப்படியாக தனியார் மயம் எம்ஜிஆர் முழுமையான தனியார் மயம். கல்வி இன்றைக்கி வந்து நாம் வந்து கல்வியும் சுகாதாரமும் இன்றைக்கி மக்களுடைய ஒரு துன்பத்துக்குரிய ஒரு விஷயமாக மாறி நம்ம சொத்துக்களெல்லாம் விற்று நம்ம வாழ்க்கையை விற்று கடங்காரர்களாக இந்த 2 விஷயத்துக்காக இருக்கிறதுக்கு காரணம் எம்ஜிஆர் தான் வந்து அந்த காலகட்டத்தில் இந்த தனியார் தாராளமயம் ஆக்குது. அப்போ அது முதலாளிகள் கோர்றாங்க, அதை கோர்றதுனால இந்த பாலிசியை வந்து கொண்டு வராங்க ஏஜென்ட்டுங்க, இதை வந்து கொண்டு வராங்க அரசியல் ஏஜென்ட்டுங்க, இதை கொண்டு நடைமுறைப்படுத்த பார்க்குறாங்க. அப்போ திட்டவட்டமாக காங்கிரீட்டாக வந்து 80களில் வரலன்னா கூட 90களில் முழுமையாக நரசிம்மராவுடைய ஆட்சியில் மன்மோகன் ஏற்கனவே உலக வங்கியில் இருந்ததுனால மன்மோகன் மூலமாக அது நடைமுறைக்கு கொண்டு வரப்படுது. அதே போல் இவங்க இந்த விஷயங்களை பாதுகாக்கிறதுக்கு விஷயமாக தான் நேருடைய விஷயம் என்னென்னா, சோவியத் அமெரிக்காக்கான முரண்பாடை அவங்க நல்லா பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோவியத் இங்கே இருக்கிற முதலாளிகள் நலன் சார்ந்து இங்கே உள்கட்டமைப்புகள் இதுக்காகலாம் சோவியத் சார்ந்து குறைந்த வட்டியில் குறைந்த செலவில் இங்கே எல்லா கட்டுமானங்களும் ஏற்படுத்துகிறாங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷனு, அப்புறம் பெரிய பெரிய அணைகள், சாலைகள், ரயில்வே விருத்திப்படுத்துறது, இப்படி வந்து நிறைய பொதுத்துறை விஷயங்களை வந்து சோவியத்தை சார்ந்து அப்போ வந்து நேரு வந்து நல்லா பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் வந்து ஒரு அணிசேரா தன்மையை வந்து உருவாக்குறாரு. நேரு பஞ்சசீல கொள்கையை வந்து உருவாக்குறாரு. இன்றைக்கும் பஞ்சசீல கொள்கை வந்து உலகத்தினுடைய முக்கியமான கொள்கையாக இருக்குது. இன்றைக்கி அதை தூக்கி கடப்பில் போட்டு தான் இந்த பிஜேபி மட்டும் இல்லை, அவங்களே கூட மன்மோகன் வந்த பிறகு அது தூக்கி கடப்பில் வந்து போடப்பட்டாச்சு. அந்த பாலிசி வந்து மாறுது. அப்போது பஞ்சசீல கொள்கையை வந்து நேரு உருவாக்கி உலக அளவில் ஒரு இதுவாக வந்து வராங்க.
தனித்தன்மையோடு இருக்கிறாங்க. இந்திய ஆளும் வர்க்கத்தினுடைய நலனை ஒரு தனித்தன்மையோடு பிரதிநிதித்துவப்படுத்துகிறவா தான் நேரு இருந்தார். அதை விட ஒரு படி மேலே இந்திரா காந்தி இருந்தாங்க. உலகத்தினுடைய மிக செல்வாக்கு மிக்க ஒரு அரசியல் தலைவராக இந்திய ஆளும் வர்க்கத்தினுடைய நலனை முழுமையாக பிரதிபலித்தக்கூடிய ஆளாக அதுவும் போல்டாக இருந்த ஒரு அரசியல்வாதி இந்திரா காந்தி. அப்படி ஒரு அணிசரா தன்மையில் ரெண்டுத்தையுமே தூர வச்சு நமக்கு தேவையான லாபம் தரக்கூடிய அளவில் அதிகமாக சோவியத்தை சார்ந்து இருந்த ஒரு கொள்கை போய் இவங்க வளர்ந்த பிறகு தனியார் மயக்கம் தாராளமயத்தினுடைய அதில் கலக்கிறானுங்க. இந்த இந்திய பெருமுதலாளிகள் கலக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அப்படியே இவங்க அமெரிக்கா இதை பயன்படுத்தி தனக்கான ஏஜென்ட்டுகளை அதிகாரத்துக்கு வர வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தான் நரசிம்ம ராவ் ஆட்சியில் மன்மோகன் வந்தது. பின்னாடி ஐக்கியமணி நடுவில் இருந்தால் கூட ஐக்கியமணியில் சில முரண்பாடுகள் வருது. தோகா கான்ஃபரன்ஸ்லாம் கிட்டத்தட்ட அந்த முரண்பாடு வெடிக்குது. முரசொலி மாறன் உடைய திட்டம் அதெல்லாம் அது ஒரு முரண்பாடு. கடைசி சண்டைன்னு சொல்லலாம். அதை கடைசி சண்டை அது, அவ்வளோதான், அப்படி சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நிறையா பாலிசிஸ் மாறுது. வாஜ்பாய் பீரியடில் இஸ்ரேலோட உறவுகள் புதுப்பிக்கப்படுது. முழுக்க அமெரிக்காவுடைய இதை நோக்கி முழுக்க நகர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஜெயிச்சோன்னா சோனியா வரதை மிக கடுமையாக எதிர்க்கிறாங்க. ஏன்னா சோனியாவுடைய நலன்கள் ஐரோப்பிய யூனியனை சார்ந்து இருக்கிறதுனால அப்போ தான் பிரிக்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கான இதெல்லாம் நடக்குது. அதுக்கான துவக்கம் இதெல்லாம் நடக்கும்போது சோனியா வரவிடாமல் முழுமையாக அமெரிக்கா தன்னுடைய லாபியை வச்சு தன்னுடைய ஏஜென்ட்டுகளை வச்சு சரத்பவார் சிலர்லாம் விலைக்கு வாங்கி சங்மா இவங்களெல்லாம் விலைக்கு வாங்கி சோனியா வராமல் தடுத்து மன்மோகனை தன்னுடைய ஏஜென்ட்டான மன்மோகனை அமெரிக்கா வர வச்சு, அப்போ அமெரிக்கா சார்ந்த விஷயங்கள் நரசிம்மராவ் பீரியட்லேருந்து ஆரம்பித்தது முழு வேகம் எடுக்குது மன்மோகன் பீரியடில். அதையும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இவங்க சரியாக செய்யலைன்னு 10 ஆண்டுகள் சரியாக செய்யலை, வேறு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அங்கே நிறைய கருத்துக்கள் உருவாகும்போது இந்திய ஆளுநர்கிட்ட அதே போல் அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்தியர்கிட்ட அந்த இது வரும்போது அப்போ தெளிவாக 14 எலெக்ஷன் வருது. ஒரு குழப்பமான தன்மையில் இருக்கும்போது அமெரிக்கா தெளிவாக காய்களை நகர்த்துறான். என்ன காய்கள் நகர்த்துறான்? மோடியை முதன்மைப்படுத்தி குஜராத் மாடல் என்ற விஷயத்தில் மோடியை ஃபஸ்ட் வைக்கிறாங்க. அதே சமயத்தில் ஒருவேளை காங்கிரஸ் மீண்டும் ஜெயிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு சிதம்பரத்தை ஆல்டர்னேட்டிவாக முன் வைக்கிறாங்க. இதில் மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு சூழல் வரும் அப்படின்னு ஒரு கணிக்கும்போது மூன்றாவது அணி அமையும்னா ஜெயலலிதாவை முன் வைக்கிறாங்க. அப்போயே அதனுடைய தூதர் பார்க்குறாரு, பேசுகிறாரு. அது அப்போ பரபரப்பான விஷயம். அப்போ அதை ஒட்டி தான் அவங்க சொல்கிறாங்க யார் பிரதமர்னு. மோடியா டேடியான்னு மட்டும் இல்லை, அதிமுக ஜெயலலிதா பிரதமர் ஆவாங்கன்னு சொல்லியே தான் எலெக்ஷனில் கேன்வாஸே பண்ணுறாங்க. முழுக்க ஜெயலலிதா பிரதமர் ஆவார் அப்படின்னு தான் இது பண்ணுறாங்க. அப்போ இந்த 3 ஆப்ஷன் வச்சு தான் அமெரிக்கா அந்த காய்களை தன்னுடைய லாபிக்கான தன்னுடைய ஏஜென்ட்டுகளை முன்னிறுத்தி நகர்த்துறாங்க. அப்போ கரெக்டாக மோடி வராங்க. அப்போ மற்ற இது சோவியத்து தகர்வுக்கு பிறகு மற்ற ஆளுவர்கள் உலக அளவில் பலவீனமாகிடுச்சு. அப்போ அதை சார்ந்து இங்கே லாபிகள் கூட பலவீனமாக தான் இருந்தது. அப்போ 90களுக்கு பிறகு அமெரிக்காவுக்கான லாபி இங்கே பலமாக இங்கே ஏஜென்ட்டுகள் அதிகமாக மாறிடுறாங்க. அரசியல் ஏஜென்ட்டுகள், அரசியல் கட்சிகளுடைய ஏஜென்ட்டுகள் மாறுறாங்க. அப்போ அமெரிக்கா சோவியத்து விழுந்தால் கூட அமெரிக்கா ஒரு இராணுவ தன்மையில் அது ஒரு சூப்பர் பவராக தான் இருந்துகிட்ருக்குது. ஆனால் பொருளாதார ரீதியாக ஒரு பல்துருவ போட்டி வர்த்தக போட்டி அப்போயே 90களிலே ஆரம்பித்து அதை ஒட்டி வரக்கூடியது தான் கொஞ்சம் கொஞ்சமாக சோவியத் ஒரு 2000க்கு அப்புறம் படிப்படியாக பிரிக்ஸு உருவாக்கப்படுது. பிரிக்ஸு உருவானா கூட அதை பலப்படுத்துறதில் இந்திய ஏஜென்ட்டுங்க, அரசியல் ஏஜென்ட்டுங்க தயாராக இல்லை. இந்திய ஆளும் வர்க்கங்களும் தயாராக இல்லை. டாப்பாக வந்திருக்கக்கூடிய இந்திய ஆளும் வர்க்கங்களும் அதை பெரும் முதலாளிகள் கூட அதில் கவனம் செலுத்தலை. எப்போவுமே பிரிக்கினுடைய இதுக்கு தடையாக தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய 2007 நெருக்கடி கடும் வீழ்ச்சியை சந்திச்சோன்னா அதை அதுக்கு எதிரான ஒரு பலமான இதை இவங்க செஞ்சாங்கன்னா
அதை தாங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு வளரல. சீனா இன்னும் அந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடையல. அப்போல்லாம் இன்னும் ரஷ்யா இந்தியான்னு இன்னும் கூட அப்போ பின்தங்கி இருந்த அந்த நெருக்கடி வரும்போது, அப்போ அதுக்குள்ளே வந்து இந்தியா காப்பாற்றப்படுறது எப்படின்னா, இந்த உலக வர்த்தக சங்கிலியில் கட்டப்படாத சிறு குறு நடுத்தர பொருளாதாரம் தான் நம்மளை காப்பாற்றுச்சு. அந்த உற்பத்தி, அந்த பொருளாதாரம் தான். என் மன்மோகனே அதை வெளிப்படையாக ஒத்துக்கிட்டார். அப்போது அதுக்குள்ளே கட்டப்படக்கூடிய எல்லாமே வந்து கடும் நெருக்கடிக்கு உள்ளாவதும் ஒரு நிரந்தர தன்மை இல்லாதது தான் உண்மையான விஷயம். அப்போ இப்படிப்பட்ட சூழலில் தான் அமெரிக்கா வந்து இது பண்ணால் அதை தாங்கக்கூடிய சக்தி. ஏன்னா இப்போ 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் இது பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் வீழ்ச்சி வரும்போது அதை தாங்கக்கூடிய சக்தி வந்து அமெரிக்காவுக்கும் சோவியத்துக்கும் இருந்தது. அதனால் மிகப்பெரிய கஷ்டம் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. அது ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. 90களுக்கு பிறகு அவங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியை சோவியத்தை தகர்வின் மூலமாக எங்கெங்கெல்லாம் வந்து இப்போ அரசு மூலதனம் பலமாக இருந்ததோ அங்கு பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயமாக்கல் மூலமாக படிப்படியாக தங்கள் நெருக்கடியை தீர்த்துக்கிறாங்க. இருந்தாலும் வந்து முழுமையாக அவங்க தீர்த்துக்க முடியல. இதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து அமெரிக்காவுடைய நெருக்கடி. அப்போ அமெரிக்காவுடைய நெருக்கடி, ட்ரம்புடைய தவறான அணுகுமுறை, அவனுடைய நெருக்கமான சக்திகளை கூட வேறு வழி இல்லாமல் இந்திய ஆளுநர்களுடைய நலனுக்காக, அதாவது அம்பானியுடைய நலனுக்காக, அம்பானி அதானியுடைய நலனுக்காக அவங்க அமெரிக்காவுடைய உறவை வந்து இது பண்ணிவிட்டு அதை விட மேலாக பிரிக்ஸை நோக்கி நகர்றாங்க. இது அரசியல் ரீதியாக நல்ல விஷயமானா நல்ல விஷயம். ஏன்னா நேரு, இந்திரா காந்தி வந்து இந்திய ஆளு வர்க்கத்தை பலப்படுத்தியது அப்படி தான். எதனுடையும் வந்து நேராக போய் சார்ந்துக்காமல் பயன்படுத்தி கொள்வது, இந்திய ஆளு வர்க்கத்துக்கான இதை வந்து பயன்படுத்தி அவர்களை பலப்படுத்துவது என்றதை தான் அவங்க 2 பேர் செஞ்சாங்க. அதில் தான் அவங்க பலமாக வளர்ந்தது. ஆனால் இடையில் இந்த மன்மோகன் உச்சகட்டமாக சொல்லும்போது வாஜ்பாய், மன்மோகன், மோடி இந்த அரசுகள் வந்து முழுக்க அமெரிக்காவை நோக்கி போனதனுடைய விளைவு வந்து இன்றைக்கி வந்து 90களுக்கு பிறகு தான் நமக்கு ஏற்றுமதியாங்க. 90களுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஏற்றுமதியெலாம் வந்து அமெரிக்காவுக்கு நம்மளுக்கு கிடையாது. அப்போ 90களுக்கு பிறகான இந்த இது வந்து இன்றைக்கி கடும் நெருக்கடியை சந்திச்சிருக்கு. அப்போ இந்த மூவ், அதாவது இந்திய ஆளு வர்க்கத்தினுடைய இது, அதாவது என்னைக்கும் கூட்டு சார்பு என்ற தன்மையில் இருந்த இந்தியா 80களுக்கு பிறகு தெற்காசிய ஒரு வல்லரசாகவும் 90களுக்கு பிறகு ஒரு வளரும் ஏகாதிபத்தியமாகவும் அது மாறி இருக்கு. எந்த அளவுக்கு 90களுக்கு பிறகு அது மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால், இன்றைய நிலையில் அமெரிக்கா, ஜப்பான், சீனா இந்த 3 நாடுகளை தவிர, அதாவது ஏகாதிபத்திய நாடுகள் சொல்கிறல, கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய இவங்களாக இருக்கக்கூடிய ஏகாதிபத்திய நாடுகள் சொல்லக்கூடிய அடுத்து, அதாவது பிரிக்ஸில் கூட முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ரஷ்யா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, இங்கிலாந்து இது போன்ற நாடுகளில் கூட அவர்கள் இந்தியாவில் போட்ட மூலதனத்தை விட இந்தியா அந்த நாடுகளில் போடப்பட்ட மூலதனங்கள் அதிகம். நிதி மூலதனம், ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ள நிதி மூலதனம் அதிகம். இதை அவங்களே சொல்கிறாங்க. ரஷ்யாவோட புட்டின் பேட்டியில் என்ன சொல்கிறான்னா, 3rd பொசிஷனுக்கு இந்தியா தான் வர முடியும். அவங்கள கேட்குற, நீங்கள் வர முடியும், இல்லை நாங்கள் இன்றைக்கி வர முடியாது அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி கூட வந்து எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை விட அங்கே வந்து இந்தியாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் எங்களுக்கு அதிகம் சொல்கிறோம். அதே போல் தான் ஜெர்மனி உங்கள் நாட்டு தாங்க எங்கள்கிட்ட மூலதனம் அதிகம் அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள். அது மட்டும் இல்லை, இந்தியாவினுடைய முக்கிய டாப் நிறுவனங்கள், இந்திய பெருமளவிலான நிறுவனங்கள், அவர்களுக்கு வரக்கூடிய வருமானம் 50% மேலே இப்போ வெளிநாடுகள்லேருந்து வருது. அப்போ இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவுக்கு நிறைய சாய்ஸ் இருக்குது. என்ன சாய்ஸ் இருக்குன்னா, இவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, டெக்னாலஜி அது இதுன்னு பேசுகிறாங்க. உண்மையிலே அந்த டெக்னாலஜி வளர்ச்சியடையாத ஒரு தன்மை, ஒரு குறைந்த அளவிலான டெக்னாலஜி வச்சுருக்கிறது தான் அவங்களுக்கு சாதகமாக கூட இருக்குது. என்ன சாதகமாக இருக்குன்னா, வளராத நாடுகள் இருக்கு இல்லையா,
அந்த வளராத நாடுகளுக்கு தேவையான வளர்ச்சிக்கு இந்த டெக்னாலஜி போதுமானதாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, சீனாவுடைய டெக்னாலஜி ஒரு வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கானதாகவும் அதிக செலவு பிடிக்கக்கூடியது, அதிக விலை கூடியதாகவும் இருக்குது. இது வளராத நாடுகளுக்கு கட்டுப்படி ஆவதில்லை. அப்போ அந்த வளராத நாடுகளுடைய இதில் கூட இந்தியாவுக்கு அது ஒரு முக்கிய சாதகமாக இருக்குது. இது வளருவதற்கான ஒரு வாய்ப்பை தருது. அப்போ அதனால் இந்திய ஆளுவர்கள் தங்களுடைய நிலம் சார்ந்த நகர்வுகளை நகர்த்துறாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் அமெரிக்காவுடைய முழுக்க முழுக்க விசுவாசியான ஏஜென்ட்டான மோடி கூட, ஆர்எஸ்எஸ் கூட வேறு வழியே இல்லாமல் பிரிக்ஸை நோக்கி நகர வேண்டிய தேவை உருவாகும். அப்போ பிரிக்ஸை நோக்கி நகர்வது நல்ல விஷயமானா நல்ல விஷயந்தான். ஏன்னா நாம் முதலேருந்தே சொல்லிகிட்ருக்கோம். முதலேருந்தே நம்ம பிரிக்ஸை உருவாக்கின காலகட்டத்திலேருந்தே இந்தியாவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கோம். இந்திய ஏஜென்ட்டுகளை கடுமையாக அரசியல் ஏஜென்ட்டுகளை கடுமையாக அமெரிக்கா சார்பாக போகிறாங்க. அதுவும் மோடி கிட்டத்தட்ட நம்மளை அடிமையாக்கிறதுக்கு, காலனி நாடாக்கிறதுக்கே விட விட்டா பண்ணியிருப்பாங்க. அது என்ன பண்ணிட்டாங்க, ட்ரம்ப்புடைய மோசமான அணுகுமுறையினால் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி வந்திருக்காங்க. அவங்க அன்றைக்கி முழுக்க மனமோதலாம் அவங்க வரல, வேறு வழியே இல்லாமல். ஏன்னா இந்த கும்பல் தான் இந்த பிராமணிய தாராளவாதிகள் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்தே அமெரிக்கா போக பாடுவானுங்க. எப்போவும் அமெரிக்கா போக தான் பாடுவாங்க. இன்றைக்கி திடீர்னு என்ன ஆகுறாங்கன்னா அமெரிக்காவை கடுமையாக எதிர்க்கிறாங்க. நாம் என்னன்னாலாம் அமெரிக்காவை பற்றி விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தோமோ அது அப்போல்லாம் சப்பக்கட்டு கட்டினவங்க அதே விமர்சனங்கள் இன்றைக்கி அமெரிக்காவுக்கு எதிராக அதே விஷயங்கள் மாறாமல் பேசுகிறாங்க. கொஞ்சம் கூட கூச்சப்படாமல், கொஞ்சம் கூட சொரணை இல்லாமல் அதே எதை எதிர்த்தாங்களோ அதை விஷயங்களை பேசிக்கிட்டு இன்றைக்கி அமெரிக்காவுக்கு எதிரான புனித போர் இது, இவர் மிகப்பெரிய போராளி யார், மோடி அப்படின்றத இன்றைக்கி பேசிகிட்ருக்காங்க. அப்போது வேறு வழி இல்லை. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்திய ஆளு வர்க்கங்கள் சொல்லக்கூடியது தனியார் சில முதலாளிகள் என்பதனுடைய அடிப்படையிலேருந்து இவங்க அதை ஆதரிக்கிறாங்க. அன்றைக்கி ஏன் இதை அவனுங்க ஆதரிக்கலை அப்படின்னு சொல்லும்போது, அன்றைக்கி நம்மக்கிட்ட இருந்த பாலிசிஸில் முதலாளிகளுடைய வளர்ச்சின்றது தெரியாமல் பொதுத்துறை நிறுவனங்களுடைய வளர்ச்சியும் மக்களுக்கான நலன்களும் மேலோங்கி இருந்தது. அதனால் இவங்க எதிர்த்தாங்க. அன்றைக்கி இது போல் நாம் இரண்டு நடுவில் இருக்கக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தணும், நாம் இந்த பக்கம் சார்ந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு செயல்பட்டதை இவங்க அந்த நோக்கிலேருந்து கடுமையாக எதிர்த்தானுங்க. இன்றைக்கி ஏன் ஆதரிக்கிறாங்கன்னா அப்படி கிடையாது, மக்களுடைய நலன்லேருந்து ஆதரிக்கல. ஏன்னா மக்களுடைய நலன்லேருந்து ஆதரிக்கணும்னா இன்றைக்கி செய்ய வேண்டிய விஷயம் என்ன, பிரிக்ஸை நோக்கி நகர்வது சரியானது. அதே சமயத்தில் ரஷ்யாவுடன் போட்ட ஆயில் ஒப்பந்தங்கள் அமெரிக்காவை முழுமையாக எதிர்க்குதுன்னு முடிவு பண்ணிட்ட பிறகு ஆயில் ஒப்பந்தங்கள் இந்திய அரசு எண்ணெய் நிறுவனங்களுக்கு மாற்றப்பட்டு அதனுடைய பெனிஃபிட்ஸ், அந்த கச்சா பொருள் குறைவாக வாங்கி வரக்கூடிய பெனிஃபிட்ஸில் இந்த பாதிக்கப்படக்கூடிய தொழில் முனைவோருக்கு கொடுப்பதும், அவர்களுக்கு வேறு சந்தையை உருவாக்கியதுக்கான முயற்சிகளை செய்வதும், அடுத்தது மக்களுக்கு நேரடியாக பெட்ரோல் விலையை குறைச்சி கிட்டத்தட்ட பாதி விலை குறைக்கலாம், பெட்ரோல் விலையை குறைச்சி மக்களுக்கு கொடுக்கறதன் மூலம் அனைத்து விலைவாசிகளும் அனைத்து பொருட்களுக்கான சரக்கு இறக்கு எல்லா செலவுகளும் குறைந்து விலைவாசி குறையும், மிகப்பெரிய நன்மைகளை மக்கள் அடைய முடியும். ஆனால் இது செய்ய மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு நாம் போராடணும், இதுக்கு இந்த பிராமணிய தாராளவாதிகளும் போராட வரணும், ஆனால் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அம்பானிக்கு அது போகணும், அதான் பிரச்சனை. அம்பானிக்கு எதிராக பேசுவது தான் அமெரிக்காவை கூட அவங்க இது பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. அதுதான் விஷயம். ஏன்னா சில விஷயங்கள் புரிஞ்சிக்கணும். இவன் தரகன்னு கூமுட்டத்தனமாக சில பேசியிருந்தானுங்கல்ல, இப்போது மோடி அவன் அம்பானியுடைய ஏஜெண்ட்டாகவும் இருக்கிறான், அமெரிக்காவுடைய லாபியில் இருக்கிறான். ஆனால் ஒரு நெருக்கடி வந்த பிறகு அம்பானிக்கு அவன் எந்த பக்கம் நிற்கிறான்? தரகனா எந்த பக்கம் நிற்பான்?
தரகன்னா இந்நேரம் அமெரிக்காவுக்கு தைரியமாக அமெரிக்கா முடிவு எடுப்பான். ஏன் எடுக்க முடியல? ஏன்னா இந்திய ஆளுவர்கன்றது ஒரு வளர்ந்த ஆளுவர்க்கம். அவன் வளரும் ஏகாதிபத்தியம். அவன் போட்டியில் இருக்கிறான். இந்தியாவுக்குள் அவன்தான் சீனியர் பார்ட்னர். அவனுடைய மூலதனம் தான் அதிகம். கார்ப்பரேட் கம்பெனிகள், வெளிநாட்டு கார்ப்பரேட் கம்பெனிகள் வந்து ஜூனியர் பார்ட்னர்ஸ் தான் இந்தியாவுக்குள்ள. உலக அளவில் தான் அவன் ஜூனியர் பார்ட்னர். இந்திய ஆளும் வர்க்கம் வந்து உலக அளவில் இந்திய முதலாளிகள் வந்து ஜூனியர் பார்ட்னராக அவங்களுக்கு இருக்கிறானுங்க. அப்போ இந்தியாவுடைய நலன் இந்தியாவுக்குள்ளன்றது அவங்க தான் தீர்மானிப்பாங்க. அவங்களுடைய நலன் வந்து மிக பெரிது. அதோட கார்ப்பரேட்டுக்குள்ள நலன், வெளிநாட்டு கார்ப்பரேட் நலன்லாம் ஒப்பிட முடியாது. அந்தளவுக்கு அவங்களுடைய நலன். ஏன்னா அவங்க அரசு மூலதனமும் அவங்களுக்கானது தான். அப்போ மிகப்பெரியது அது. அப்போ அதனுடைய இதை வந்து புரிஞ்சிக்கணும். அப்போ அதனால் வந்து அந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அப்போ நாம் இப்போ செய்ய வேண்டியது என்ன? பிரிக்ஸோட உறவை நோக்கி போவது சரியானது, அதை தூக்கி பிடிப்போம் அப்படின்னு சொல்வதும், அதே நேரத்தில் நாம் இந்த ரஷ்யாவினுடனான ஆயில் ஒப்பந்தத்தை இந்திய அரசு நிறுவனங்கள் வந்து இந்திய அரசு ஆயில் நிறுவனங்களுக்கு போட்டு மக்களுக்கும் தொழில் முனைவோருக்குமானதை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வச்சு போராடுவது தான் முக்கியமானது. அதை நோக்கி போராடுவது முக்கியமானது. அனைத்து இளையோரும், மாணவர்கள், அப்புறம் அறிவுஜீவிகள், அப்புறம் இடது ஜனநாயக சக்திகள் அனைவரும் சேர்ந்து நம்ம போராட வேண்டியது தேவை இருக்குது அப்படின்றது தான் நாம் கவனத்தில் எடுத்துக்கணும்.